வணக்கம். அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். வருகிற நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக அமுல்படுத்திட வேண்டும் என்று இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட்டமைப்புகள், தேசிய பெண்கள் கூட்டமைப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறது. நாடாளுமன்றத்திற்கு முன்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் துவங்குகிற நாள் முதல் முடிகிற நாள் வரை தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்து டெல்லியிலே வீரம் செறிந்த அந்த போராட்டத்தை தேசிய பெண்கள் கூட்டமைப்பு நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் வருகிற 22ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முன்பு அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக உடனடியாக ஒன்றிய பிஜேபி அரசு மகளிருக்கான இடஒதுக்கீட்டை அமுல்படுத்திட வேண்டும், தொகுதி மறுவரையறை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற காரணத்தை காட்டி பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை மறுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை முன்பாக அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். அந்த போராட்டத்திலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்கள் கூட்டமைப்பின் சார்பாக ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு வருகிற 22ஆம் தேதி நடத்த இருக்கிறோம். இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி அல்லாத மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாடாளுமன்ற கூட்டத்திலே பெண்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து பேச வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமிகு கனிமொழி அவர்களை சந்தித்து எங்களது கோரிக்கைக்காக ஆதரவை கேட்டிருக்கிறோம். அவரும் ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கிறார். அதே போல நேற்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்திருக்கிறோம். ஐயுஎம்எல் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அபூபக்கர் அவர்களை சந்தித்திருக்கிறோம். இடதுசாரி கட்சி தலைவர்களான மரியாதைக்குரிய தோழர்கள் வீரபாண்டியன், அதே போல தோழர் சண்முகம் அவர்களை சந்தித்து பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். நாடாளுமன்றத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதே போல தொகுதி மறுவரை என்ற காரணத்தை காட்டி இந்த மகளிர் இடஒதுக்கீட்டை இன்னும் அமுல்படுத்தாமல் இருப்பது ஏற்புடையது கிடையாது. இந்திய தேசத்திலே சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள், நாட்டில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் உரிய அங்கீகாரம் இல்லாமல் இருப்பதை இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு வலியுறுத்துகிறது. அதை முன்னெடுத்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக இந்த பத்திரிகையாளர் மன்றம் ப்ரெஸ் மீட்டை நடத்திட்டு இருக்கோம். முக்கியமான என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி மோடி அரசாங்கம் என்ன சொல்லுது, பெண்களுக்கான சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம், 33% நாங்கள் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. பல்லாண்டு காலமாக இதற்காக பெண்கள் அமைப்புகளும் பல முற்போக்கு அமைப்புகளும் போராடி ஒரு சட்டம் என்பதை கொண்டு வர வேண்டும் சொல்லி 2023 ஒன்றிய பாஜக அரசு நாரி சக்தி வந்தன் அதிநியம்ன்ற பேரில் சட்டத்தை கொண்டு வந்துருச்சு. ஆனால் அதுக்குள்ளே என்ன பிரச்சனைனா, உடனடியாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமே சட்டமன்றங்கள் பல இடங்களில் மாநிலங்களில் சட்டமன்றங்கள் தேர்தல் நடந்தது. ஆனால் அது எதிலுமே இந்த 33% பெண்கள் பங்கேற்பு சட்டப்படியாக பெற முடியல. சட்டம் இருக்குது, ஆனால் நாங்கள் சட்டப்படியான அதிகாரத்தை பெற முடியல. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த சட்டத்துக்குள்ளே 334A என்ற ஒரு பிரிவை வச்சுருக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம். ரொம்ப குயிக்தியாக பெண்களை ஏமாற்றும் விதமாக மோசடி சட்டமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே இங்கே குறிப்பிட்டபடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்ல நடத்தப்பட வேண்டும். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகு தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும். அந்த தொகுதி மறுவரையை செய்த பின்பு தான்
பெண்களுக்கான சட்டம் சட்டம் அமுல்படுத்தப்படும். இந்த சட்டத்தினுடைய அமலாக்கத்தை மிகவும் சிக்கலானதான ஒரு பிரிவை வைத்து உடனடியாக பெண்கள் இடஒதுக்கீடு பெறாத வண்ணம் இன்றைய மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் மிகப்பெரிய பெண்கள் மீதான தாக்குதலை, மோசடியை, ஏமாற்றை செஞ்சிருக்கு. இதற்கு எதிராக தான் நாங்கள் இங்கே உடனடியாக அதை அமுல்படுத்துவதற்கான விஷயத்தை செய்யணும்னு சொல்கிறோம். அதில் முக்கியமாக நாங்கள் குறிப்பிடுறது என்னென்னா, ஏற்கனவே பல்வேறு போராட்டங்கள் நடந்தபோது கடந்த 2026 ஏப்ரலில் இதுக்காக நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்தது. அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இதுக்கு என்ன பண்ணணும்னா, சட்டப்படியாக இது சட்டப்பிரிவு இருக்கிறதால திரும்பி அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்யணும். அதுக்கான ஒரு திருத்த மசோதாவை திரும்பியும் ஒன்றிய பாஜக அரசு கடந்த 2026 ஏப்ரலில் திருத்தத்தை பாஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த திருத்தம் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அந்த திருத்தத்துக்கு திரும்பியும் மக்களவையில் மிக பெரும்பான்மை 3/2 பெரும்பான்மை பெற வேண்டும். அந்த பெரும்பான்மை பெறாமல் அந்த விஷயம் அப்படியே நிற்குது. இப்போது நாங்கள் இன்றைக்கு சிறப்பு இன்றைக்கி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குது. இப்போது இதில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலேயே இன்றைக்கே இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு உடனடியாக நாங்கள் என்ன வாசகம் அதில் இணைக்கப்படணும்னு சொல்கிறோன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்போ மறுவரையோ அந்த பிரிவில் அந்த வாசகத்தை எடுத்துகிட்டு உடனடியாக அடுத்த தேர்தலிலேயே பெண்கள் இடஒதுக்கீடு பெறுவதற்கான 33% பெறுவதற்கான விஷயத்தை செய்யணும் என்பது தான் எங்களுடைய முக்கிய கோரிக்கை. இதற்காக நாடு முழுவதும் பெண்கள் அமைப்புகள் நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்திட்டுருக்கோம். இன்றைக்கு டெல்லியில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிற இந்த நேரத்தில் 20, 21 2 நாட்கள் எல்லா மாநிலங்களிலிருந்தும் மிகப்பெரிய அளவுக்கு டெல்லியினுடைய தலைநகரில் கூடி அங்கே தர்ணா போராட்டம் நடைபெற்றிருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இங்கு அனைத்து பெண்கள் கூட்டமைப்பும் தேசிய பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் இந்த பத்திரிகையாளர் செய்தி நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்பது உடனடியாக அடுத்த தேர்தலிலேயே இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரும்படியான அந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வரணுன்றதும் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கிறது. ஆகவே அந்த தேர்தல்களிலேயே உடனடியாக மகளிருக்கான இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அப்படிங்கிறது. அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திருமிகு ஜோசப் விஜய் அவர்களை சந்திப்பதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அமுல்படுத்துவதற்கான ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதை முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்த இருக்கிறோம். இன்றைக்கு அதுக்கான அனுமதி கடிதம் என்பதை அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெண்கள் இடஒதுக்கீட்டிற்கான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் நேற்றைக்கு பிரேமலதா விஜயகாந்தையும் சந்திச்சிருக்கோம். தமிழகத்தில் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று இன்றைக்கு தமிழக அரசு வலியுறுத்தியிருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்தியா முழுவதும் பெண்கள் மீதான கொடுமையான வன்கொடுமைகள் நடக்குது. அப்போது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் பெண்களினுடைய பிரத்யேகமான பிரச்சனைகளை ஒழிக்க பெண்களுடைய பிரதிநிதித்துவம், அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அப்போது தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு எங்களுடைய முக்கியமான கோரிக்கையை எடுத்து இதற்கான ஒரு தீர்மானமாகவோ ஒரு கடிதமாகவோ ஒன்றிய அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பெண்களுக்கான அரசியல் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சரும் ஒரு ஓங்கிய குரலை ஒலிக்க வேண்டும் என்பதும் இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல நாடாளுமன்றத்திற்கு முன்பாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி சோனம் வாக்ஸ் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்தை அத்துமீறி ஒன்றிய பிஜேபி அரசு, டெல்லி காவல்துறை இன்றைக்கு சோனம் அவர்களை கைது செய்திருக்கிறது. அதை அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக கடுமையான கண்டனத்தை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2023 ஒன்றிய பிஜேபி அரசு பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டத்தை நடைமுறை கொண்டு வந்தது, அமல்படுத்தியது, சட்டமாக்கியது. ஆனால் சட்டமாக்கி 3 ஆண்டுகள் ஆகுது பாருங்கள். இன்ன வரைக்கும் அந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரல. அதுக்கு பிஜேபி ஒன்றிய அரசு சொல்கிற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தொகுதி மறுவரையறை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதோடு சேர்த்து தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு அப்படின்று ஒரு நயவஞ்சக அரசியலை
மிக சூழ்ச்சியோடு பிஜேபி அரசு செய்கிறது என்பதை இந்த அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக ஒன்றிய பிஜேபி அரசு பெண்கள் மீது அக்கறை உள்ள கட்சி என்று காட்டிக்கொள்வது சூழ்ச்சியோடு நடந்து கொள்வதை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்போடு இணைக்காமல், தொகுதி மறுவரையோடு இணைக்காமல், தனியாக பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை எங்களோட கோரிக்கையாக நாம் முன்வைக்கிறோம். பொதுவாக பிஜேபி அரசு பிஜேபி ஏற்றுக்கொண்டுள்ள சித்தாந்தம் பெண்களை இரண்டாம் தர குடிமக்களாக பார்ப்பதுதான் அதனுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை எல்லா வகையிலும் அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக நாங்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற பிஜேபி ஏன் அதற்கு அடுத்த தேர்தலில் அவங்க கொண்டு வராங்க? அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நடந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எதுலையுமே இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியாத அளவிற்கு அவங்க தொகுதி மறுவரையறை, அதே போல மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற காரணங்களை காண்கிறாங்க. ஆகவே உண்மையிலேயே பிஜேபி அரசுக்கு பெண்கள் இடஒதுக்கீட்டில் அக்கறை இல்லை என்பதைத்தான் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு பார்க்கிறது. அப்படியான மதிப்பீட்டிற்கு தான் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு மதிப்பீட்டிற்கு வருகிறது. எனவே பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதாவை கண்துடைப்பிற்காக நாடாளுமன்றத்தில் அமல்படுத்திவிட்டு இன்றைக்கு அதை செயல்படுத்த முடியாமல் இருப்பதற்கான எல்லாவித ஏற்பாடுகளையும் பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதை ஏற்க முடியாது என்பதற்காகத்தான் நாடு முழுவதும் பெண்கள் அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மிக முக்கிய பாத்திரம் என்பது இருக்கிறது, பொறுப்பு என்பது இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை ஓட்டு வங்கிக்காக பயன்படுத்துவதை விட்டுவிட்டு அவர்களுக்கான உரிய அரசியல் அதிகாரத்தை, உரிய அரசியல் பங்கீட்டை கொடுப்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து எங்களது கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இருபத்தி 22ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் மாளிகை முற்றுகைக்கு பத்திரிகையாளர்களும் ஆதரவு தர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கிறோம். நிச்சயமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெண்கள் அரசியலுக்கு வருவது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கல்களுக்கு மத்தியில் அரசியலுக்கு வர்றாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் குழந்தையோடு வருவதை யாரும் இழிவுபடுத்தும் விதமாக கருத்துக்களை வெளியிடுவது ஏற்க முடியாது. அந்த மாதிரியான எந்த கருத்தையும் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்ளாது என்பதை தெரிவிக்கிறோம். இப்படி கருத்துக்கள் வருகிற போது, பெண்களை இழிவுபடுத்துகிற மோசமான பதிவுகள் வருகிற போது உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினரை இழிவுபடுத்துவது என்பது ஒருபுறம் இருக்கிறது. அதற்கான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அதே போல எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை அரசிற்கு ஜனநாயக பூர்வமாக கருத்துக்களை தெரிவிக்கிற பெண்கள் அமைப்புகள் மீது ஆளுங்கட்சியினர் மிக மோசமாக கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். அதையும் வன்மையாக கண்டிக்கிறோம். அப்படியான கருத்துக்களை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இப்படி மோசமாக பெண்கள் பொதுவெளியில் தங்களுடைய கருத்துக்களை, தங்கள் அமைப்பின் கருத்துக்களை சொல்கிற போது அவர்களுடைய மோசமான, இழிவான, அவதூறு பிரச்சாரங்களை செய்கிறவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம். இந்த கூட்டத்திலும் அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். நன்றி.